இதுதான் என்னுடைய கடைசி போட்டி. நான் இனி விளையாடல. கண்டிப்பா இப்படி நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு பின்னாடி இவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி போட்டிக்கு பிறகு ரொம்பவே வெளிப்படையாக மனசொடைஞ்சு கண் கலங்கி பேசியிருக்காருங்க ரோஹித் சர்மா. கண்டிப்பாக ரோஹித் சர்மா இப்படி பேசி பார்த்துருக்க மாட்டீங்க. அவரோட மிகப்பெரிய ஒரு கோலே 2027 வேர்ல்டு கப்பு தான். ஆனால் இப்போது இப்படி வந்து சொல்லியிருக்காரு. போட்டிக்கு பிறகு அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப உருக்கமாக அவரால் பேசவே முடியல. என்ன சொல்கிறதுனே தெரியல. அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோப்பாக இருந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக நம்மளை எடுப்பாங்க அப்படின்னு 2027 ஸ்குவாடில் கண்டிப்பாக செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தாரு. ஆனால் வந்து இப்படி வந்து பிசிஐ பண்ணுவாங்க அப்படின்னு அவரே எதிர்பார்க்கலங்க. ஃபேன்ஸ் யாருமே எதிர்பார்க்கல. அவர் கடைசியாக சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் இன்னுமே கண்ணிலே நிற்கிதுங்க. ஸோ ரொம்ப மனசு உடைஞ்சிட்டாரு. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா போனதே கிடையாது. 2023 பார்த்துருப்பீங்க எப்படி வந்து ரோஹித் சர்மா ஸோ அந்த ஃபைனல்ஸ் தோற்ற உடனே எப்படி பெபிலியன் திரும்பி போயிருப்பார் அப்படின்னு அழுதுகிட்டே உள்ளே போயிருப்பாருங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு வளைப்புக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. அவ்வளோ பெரிய நல்ல ஒரு கேப்டன், நல்ல ஒரு பேட்ஸ்மேன், நல்ல ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் அவரை போயிட்டு இப்படி வந்து பிசி பின்னாடி குத்திட்டாங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காரு ரோஹித் சர்மா கடைசியாக பேசின அந்த ஒரு வார்த்தை என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தலாம். முக்கியமாக இரண்டாவது ஒரு நாள் போட்டியில் இந்தியா என்ன பண்ணாங்க, ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தலாம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர கருத்து ஒன்று தெளிவாக புரியும். நம்ம சேனல் கட்சி புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல்லைக்கோட நோட்டிஃபிகேஷன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்துட்டீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி இங்கிலாந்து மற்றும் இந்தியா இரண்டாவது ஒரு நாள் போட்டி மோதினாங்க லார்ட்ஸ் மைதானத்தில். இந்த ஒரு போட்டி இந்திய அணிக்கு முக்கியமான கிடையாது. ஏன்னா இந்தியா முதல் போட்டியில் ஒரு அபாரமாக வெற்றி அடைஞ்சதுனால இந்த ஒரு போட்டி இந்தியா வந்து வாழ்வா சாவா அப்படிங்கிறது. இந்தியா ஜாலியாக வந்து ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி மேட்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச் கூட அப்புறமா பார்த்துக்கலாங்க. இன்றைக்கி ட்ரெண்டிங் டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட ரிட்டைர்மெண்ட் தாங்க. இந்த ஒரு வார்த்தை கேட்டோடனே, இந்த ஒரு நியூஸை கேட்டோடனே எல்லாருமே ரொம்ப சம்பிச்சுட்டு போயிட்டாங்க. என்ன தான் இப்படி நடந்துகிட்ருக்கு, ஏன் அடுத்தடுத்து ரோஹித் சர்மாவுக்கு இப்படி நடக்குது, என்ன ஆச்சு, ரோஹித் சர்மா கடந்த ஒரு 3-4 மேட்ச் ஆஃப் பெரிய ஃபார்மில் கிடையாது. ஸோ ஏன் இப்படி பண்ணுறாங்க திடீர்னு அப்படின்னு சுத்தமாக தெரியலைங்க. பிசிசிஐ பார்த்தீங்கன்னா பண்ண முடிவு தான் இப்போது இந்த அளவுக்கு மிகப்பெரிய லெவலில் பேச்சுவார்த்தையாக போயிட்டு இருக்கு. ரோஹித் சர்மாவை எடுக்க முடியாது அப்படின்ட்டு இப்போ தான் செலக்டர்ஸ் வந்து சொல்லிட்டாங்க. 2027 ரோஹித் சர்மா வந்து எடுக்க முடியாது, ரோஹித் சர்மா நீங்கள் வந்து கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் டாக்கை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்துட்டுருக்கு. ஒரு நியூஸும் வந்து பரவிட்டுருக்கு. அது இன்னும் அஃபீஷியலாக வரலை. ஆனால் அந்த ரோஹித் சர்மா நீங்கள் என்ன வந்து ரிட்டைர்மெண்ட் பண்ணுறது, நானே வந்து ரிட்டைர்மெண்ட் ஆக்கிறேன் அப்படின்னு ரோஹித் சர்மா சைலண்ட்டாக சொல்லியிருக்காராமா. ஸோ கடைசி போட்டியாக வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக 19ஆம் தேதி வந்து கடைசி போட்டி, 3வது ஒரு நாள் போட்டி நடக்க போகுது. அந்த போட்டியில் ரோஹித் சர்மா கடைசி போட்டியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுருக்கு. கண்டிப்பாக இதை கேட்ட ரோஹித் சர்மா ஸோ வந்து இந்த போட்டியிலே ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த போட்டியோட ஹைலைட்ஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி முதல்ல டாஸை வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி முதல்ல பவுலிங் பண்ணிக்கிறோம். போன மேட்ச்லாம் நாங்கள் தப்பாக சூஸ் பண்ணிட்டோம், இந்த மேட்ச்சில் கரெக்டாக சூஸ் பண்ணி நாங்கள் வந்து பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பவுலிங் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னங்க சொல்கிறது, ஸோ பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து செம்மையாக பவுலிங் போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. தொடக்கத்தில் கொஞ்சம் வந்து மோசமாக பவுலிங் போட்டிருந்தாலும் ஆனால் பவர் பிளேயில் சுப்மன் கில் விக்கெட் வந்து தூக்கியிருந்தாங்க. 31 ரன்னுக்கு சுப்மன் கில் அவுட் ஆகியிருந்தார். செம்மையாக ப்ளே பண்ணியிருந்தார் சுப்மன் கில். ஸோ திடீர்னு அவுட் ஆக அதன் பிறகு ரோக்கோ பார்த்தீங்கன்னா வந்து விளையாட ஆரம்பித்தாங்க. ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி 2 பேருமே செம்மையாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்ட்னு சொல்ல முடியாதுங்க, விராட் கோலி இன்றைக்கி அருமையாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். ஆனால் ரோஹித் சர்மா ரொம்ப மோசமாக ப்ளே பண்ணார். ஸோ ஸ்டார்டிங்கில் 2-3 கேட்ச் வந்து மிஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய வாய்ப்பு வந்து ரோஹித் சர்மா கொடுத்துருந்தாரு. கரெக்டாக வந்து இங்கிலாந்து பவுலிங் வந்து சரியாக பயன்படுத்தலை. ஆனால் அவரே இன்றைக்கி வந்து ரொம்ப மோசமாக ப்ளே பண்ணியிருக்காருங்க. கிட்டத்தட்ட ரோஹித் சர்மா பழைய ரோஹித் சர்மா கிடையாதுங்க. 2023 செம்மையாக ப்ளே பண்ணார். ஃபியர்லெஸ்ஸாக அதிரடியாக வந்து ப்ளே பண்ணார் ரோஹித் சர்மா. இன்றைய போட்டியிலையும் சரி, போன போட்டியிலையும் சரி, மிக மிக பொறுமையாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. என்ன ஆச்சுன்னு தெரிலங்க. அவரோட ஃப்ரீலெஸ் பேட்ஸ்மேன் தான் நமக்கு தேவை, பேட்டிங் தான் தேவை. ஆனால் வந்து எவ்வளோ மோசமாக கிட்டத்தட்ட 50 பால் பேஸ் பண்ணி 26 தான் அடிச்சிருக்காரு. ரொம்ப மோசமாக ப்ளே பண்ணி ரொம்ப ஸ்லோவாக ப்ளே பண்ணாருங்க. ஸோ வந்து கடைசியாக அவுட் ஆன பால் பார்த்தீங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட 10 பால் தொடர்ந்து டாட் பாலை வந்து வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் தான் 11 பால் அவுட் ஆகிருக்காரு. ஸோ இப்படி ரோஹித் சர்மா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறதுனால ஸோ வந்து பிசிசிஐ ஒரு முக்கியமான முடிவு எடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ரோஹித் சர்மா 26 ரன்னுக்கு ஆட்டம் இழக்க அந்த பிறகு கிளம்புறீங்க. இஷான் கிஷோரும் சீக்கிரமாக அவுட் ஆகிட்டு வெளியே போனார். ஸோ ஸ்ரேயஸ் மற்றும் விராட் கோலி 2 பேருமே நல்ல பேட்ஸ்மேன் தான். 2 பேருமே செம்மையாக பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்சை கொண்டு போயிருந்தாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா மேட்சை வந்து பொறுமையாக கொண்டு போயிருந்தாங்க. விராட் கோலி அதிரடியாக விளையாண்டுருந்த நேரத்தில் திடீர்னு விராட் கோலி அவுட் ஆக யாருப்போ அடிக்க போகிறா அப்படின்னு பார்த்தா ஸோ யாருமே அடிக்க முடியல. போன டைம் வின் பண்ணி கொடுத்த, போன மேட்ச் வின் பண்ணி கொடுத்த வாஷிங்டன்
வாஷிங்டன் சுந்தரும் சரி, ஸோ அக்ஷர் பட்டேலும் சரி, யாருமே சரியாக ப்ளே பண்ணல. கேஎல் ராகுலும் சரியாக ப்ளே பண்ணல. என்ன நடக்குது, யார் வந்து அடிக்க போகிறா அப்படின்னு பார்த்தா ஸ்ரேயஸ் நாயர் அப்படின்ட்டு ஒரு 50 வந்து போட்டார். அதுக்கப்புறம் யாருமே சரியாக ப்ளே பண்ணலங்க. ஸோ இந்தியா சீக்கிரமாக சுருண்டாங்க. வெறும் 44 ஓவர்லேயே இந்தியா அவுட் ஆயாச்சு. வெறும் பார்த்தீங்கன்னா 243 மட்டுமே அடித்தாங்க. 244 அடித்தா வெற்றி அப்படிங்கிற மாதிரி களம் இறங்கியிருந்தாங்க. ஸோ முதல் பாலே அந்த பும்ரா விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக விக்கெட் போயிருந்தாலும் நம்மளோட ரூட் இன்றைக்கி செம்மையாக ப்ளே பண்ணாருங்க. மேட்ச் வந்து கொண்டு போய் வச்சார். ஸோ ஸ்லோவாக வந்து மேட்ச்சை கொண்டு போனார். இதன் காரணமாக என்னதான் விக்கெட் விட்டுருந்தாலும் இன்றைக்கி இங்கிலாந்து அணி ஒரு வெற்றி வந்து பதிவு பண்ணியாச்சுங்க. இன்னும் ஒரு போட்டி பாக்கி இருக்குது. அந்த போட்டியில் டூ ஆர் டை யார் வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கு வந்து கோப்பை வந்து போகும். தொடர பார்த்தீங்கன்னா கைப்பற்றலாம். இந்த போட்டிக்கு பிறகு ரோஹித் சர்மா ஒரு முக்கியமான பேட்டியை கொடுத்துருக்காரு. இதுதான் என்னோட கடைசி போட்டி. மேபி பார்த்தீங்கன்னா நான் வந்து கடைசி போட்டி வந்து 19ஆம் தேதியாக இருக்கலாம். ஸோ கடைசி போட்டி லார்ட்ஸில் இருக்கலாம். கண்டிப்பாக எனக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்திருக்கு. நான் வந்து ஸோ எவ்வளவோ எதிர்பார்த்தேன். 2022 ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற நான் நிறைய கனவு கண்டிருந்தேன். ஆனால் வந்து இப்படி வந்து பிசிசி பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பிசிசி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் முன்னாடி ரிட்டையர்மெண்ட் ஆகிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது கேட்கக்குள்ள ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஏன்னா வந்து ரோஹித் சர்மா எவ்வளோ பெரிய பேட்ஸ்மேன், அவர் இல்லைனா நீங்கள் நினச்சி பாருங்கள் 2027 ஸோ வந்து அவர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய இழப்புங்க இந்தியன் டீமுக்கும் சரி. ஃபேன்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. 2023 ஸோ அந்த ஒரு டிஸ்மிஸில் தான் இப்போ மிகப்பெரிய ஹேர்ட் ஆகிருக்கு. ஸோ எவ்வளோ பெரிய பேட்ஸ்மேன் செல்ஃபிஷாக வந்து பேட்டிங் ப்ளே பண்ணியிருக்காரு. அதிரடியாக டீமுக்கு வந்து எப்போ ரன் வரலையோ அடித்து கொடுத்துருக்காரு. ஸோ எப்படி வந்து விளையாடணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இப்படி வந்து சொல்லி கொடுத்த ஒரு பிளேயரை ஜஸ்ட்டு ஒரு 5-6 மேட்ச் வந்து ஃபார்மில் இல்லை. ஸோ வந்து அதை வச்சுக்கிட்டு பிசிசி பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி ஒரு பிளானை போட்டு ரோஹித் சர்மா தூக்கிக்காங்க. ஸோ இதுவும் வந்து அஃபீஸில் வரல. ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சிங்க ரோஹித் சர்மாவோட கடைசி போட்டி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஸோ வந்து அவர் ரொம்பவே கண் கலங்கி பேசியிருக்காரு. ஸோ வந்து மேட்ச் முடிஞ்சதுக்கு பிறகும் அவர் வந்து யார்ட்டுமே பேசல. ஸோ வந்து இப்போ சைலண்ட்டாக போயிட்டார். ஸோ வந்து பெருசாக அவர் வந்து ஈடுபாடே இல்லை. அவர் ஃபேஸில் தெரிஞ்சிருக்குங்க. ஸோ வந்து மிகப்பெரிய வந்து ஒரு சோகத்தில் இருக்கார் அப்படின்னு தெரியுது. கண்டிப்பாக ரோஹித் சர்மா 2027 விளையாடணும் அப்படின்னு நீங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ வந்து அஃபீஸ்லாம் வரல. ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அஃபீஸில் வந்து ரோஹித் சர்மா தரப்புலேருந்து இன்னும் வரலங்க. ஸோ வந்து இந்த வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பிசிசிஐ ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்க முடியல. அஜித் ஆகட்டும், கௌதம் கம்பீராச்சும் சொல்லியிருக்கலாம். ஸோ வந்து சீனியர் பிளேயர்ஸ் இருந்தால் கொஞ்சம் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆனால் அதையும் பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் சொல்லியிருக்க மாட்டார். அவர் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ரிட்டையர்மெண்ட் ஆவார் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருப்பார் போல். ஆனால் வந்து இவங்க 2 பேர் இருந்தால் கண்டிப்பாக இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு தூணாக இருந்திருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியலங்க. கண்டிப்பாக ரோஹித் சர்மா ஸோ மிஸ் யூ ரோஹித் சர்மா. 2027 ஹோப் யூ ஸோ நீங்கள் வந்து ப்ளே பண்ணுவீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். நீங்கள் சொல்லுங்கள், ரோஹித் சர்மா இல்லை அப்படின்னா எப்படி வந்து நீங்கள் நினச்சி பார்க்கவே முடியலங்க. ரோஹித் சர்மா வந்து இல்லை அப்படின்னா வேர்ல்டு கப் கடைசி வேர்ல்டு கப் அந்த மனுஷனோட ஆசையே அதுதான். ஸோ அந்த வேர்ல்டு கப் வின் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையே தான். அந்த ஆசையே இப்போ வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு மண் அள்ளி போட்ட மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து வெயிட் பண்ணி பார்க்க நடக்குது அப்படிங்கிறத